நீங்க சொன்ன மாதிரி 2012 இருந்து இந்த சமகர சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி இருந்து கூட ஒன்றிய அரசிடம் நிதி வாங்குறதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. காரணம் என்னன்னா 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் தானே சட்டம். அப்படின்னா எல்கேஜி யூகேஜிக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? அப்போ உங்களை யார் எல்கேஜி யூகேஜில சேர்க்க சொல்றது? என்ட்ரி லெவல் கிளாஸ்னா 1ஆம் வகுப்புல இருந்து தான் நீங்க கணக்கு எடுத்திருக்கணும். எப்படி எல்கேஜியை போய் என்ட்ரி லெவல் கிளாஸ் கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னு இப்படி ஒன்றிய அரசு மாநில அரசு கிட்ட கேட்கறதும், அப்புறம் மாநில அரசு விளக்கம் கொடுக்கறதும், அப்புறம் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி பணங்கள் பெறப்பட்டதும், பணங்கள் தாமதமாக பெறப்பட்ட போது மாநில அரசு கடனாக சர்வசிக்ஷா அபியானுக்கு கொடுத்து பள்ளிகளுக்கு கொடுத்ததும் இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துருச்சு. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாநிலத்துடைய வருமானம்ன்றது குறைஞ்சு வச்சு 50% தான் மாநிலத்துக்கு வருது, மீதி 50% ஒன்றிய அரசுக்கு போகுது. எனவே ஒன்றிய அரசு பங்கிட்டு கொடுத்தாதான் முழுமையாக மாநில அரசால் செயல்பட முடியும்ன்ற ஒரு சிக்கல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கு உருவாகி இருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கும் உருவாகி இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில சமகர சிக்ஷாக்கு கொடுக்க வேண்டிய நிதி, கல்வி உரிமை சட்டம் இருக்கு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் எங்க படிச்சாலும் அவங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை நீங்க எப்படி நிறுத்துவீங்கன்னு உயர்நீதிமன்றம் கூட கேள்வி எழுப்பிருச்சு. ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். அப்படி முழுமையாக நடத்தப்படுத்தக்கூடிய பள்ளிகளாக நாங்க பிஎம்ஸ்டி பள்ளிகளை சொல்றோம். அப்படிப்பட்ட பள்ளிகளை திறப்பதற்காக நீங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். இது ரெண்டும் செஞ்சாதான் நான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன்.